ஒரே காலேஜ்ல நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். சம்ஜா பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இது. 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்லடா. நாங்க தான் சீனியர்ஸ். இங்கே அனைவரும் சமம். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு. நாங்க தான் சீனியர்ஸ். இங்கே அனைவரும் சமம். ரெண்டு பேரும் ஓரம் வரலங்க. சரிங்க சாமி. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர்தானே நம்ம ரெண்டு. அனைவரும் சமம். சொல்றா போல. உங்களை எல்லாம் பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நான் முயல்லடா புயல். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம சூப்பர் பஞ்ச் தலைவா. இப்போ எங்க பஞ்ச பாக்குறியா? ஏய் டீ சாப்பிட்டு வந்து அடிக்கலாம் வாடா. பையன் சார் இந்த பால்சாமி. கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வருஷம். அந்த கட்சி தலைவர் உங்களை சொல்ல பிரதர் என்னடா? இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். அது தெரியும் போடாடே. ஓகே ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. உங்களை சொல்ல இத வேற யார்ட்ட போறீங்க? ஏன் தம் கட்டற? சொல்றா இருக்க ரிலாக்ஸ். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டி வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா. ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஆகா காலைல சாப்பிட்ட சப்பாத்தி வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. டீச்சர் அர்ஜென்டா 2 பாத்ரூம் வருது டீச்சர். ஏண்டா கிளாஸ் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆய் வருது இது வருது. முடிக்கிட்டு உட்கார்றா. பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய் அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. சங்கீத சுரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா? கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். நிறுத்தடா. உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா. கொடுத்த வேலையை சரியா செய்யலாம், அடுத்த எலெக்ஷன்லயே ஆப் படிக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு எப்படியெல்லாம் வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரியுமா? தமிழ்நாடு கிடையாது, தற்கொலை நாடு. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுனா என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்போசிஷன்ல உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. இந்த குளத்தூர சுடுகாடுன்னு மாத்திக்கங்க. அவங்களே பாவம் நெஞ்செரிச்சல், வயிற்றெரிச்சல், பட்டக்ஸ் எரிச்சல்னு கண்ட இடத்துல கண்ட எரிச்சலோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கடி எந்திரிச்சு. இப்படி எதையாச்சும் பண்ணி எதையாச்சும் பேசி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுமே. என்ன இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எரிச்சல் பாய்ஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டாங்க. நாங்க ஆட்சி ஒழுங்கா செய்யல அதனால தோத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருசா கவலை இருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கோம். சரியா ஆட்சி பண்ணாம தோத்து இருந்தா அந்த வருத்தம் இருந்திருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஆட்சியை நாங்க கொடுத்திருக்கோமே. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எப்படா சிரிக்காம இவ்வளவு பெரிய காமெடி சொல்றீங்க? பேர் தெரியாத வேட்பாளர்கிட்ட எல்லாம் பேயடி வாங்குற அளவுக்கு ஆட்சியை நடத்திட்டு ஏதோ காமராஜரையே தவற விட்ட மாதிரி இந்த கதறீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அதுவும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு காமா பேசினா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடிச்சு விடுற கண்டென்ட் எல்லாம் பாருங்களேன். இந்த 5 ஆண்டு காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் திமுகவை ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து ஐநா வரைக்கும் பாராட்டின அந்த சான்றிதழ்களும் எங்க கிட்ட இருக்கு. இவங்க ஆட்சியை பாராட்டி ஐநா சபையே கொடுத்த சான்றிதழ் இவங்க கிட்ட இருக்குதாமா? குச்சமே இல்ல எனக்கு புரியல. 5 வருஷத்துல எப்ப ப்ரோ உங்களை ஐநா சபையெல்லாம் பாராட்டுச்சு? சத்துணவுல அரை முட்டை அதிகமா போட்டாலே 1000 கோடிக்கு அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. ஐநா சபை பாராட்டி இருந்தா அமைதியாவா இருந்திருப்பீங்க? ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? அடிச்சு விட்டது கூட பரவாயில்ல, போற போக்குல சாபம் எல்லாம் விடுறாங்க. இந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்ப வரும் தெரியுமா? அடுத்த 5 ஆண்டு காலத்துல அவங்க செய்யக்கூடிய குளறுபடிகள்ல திமுகவினுடைய ஆதரவாளர்கள் படக்கூடிய அதே வருத்தத்தை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் படுவாங்க. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. வாயில வயித்துல அடிச்சுட்டு அழுவுறன பாத்துருக்கேன். நீங்க என்னடா கண்ணாடியை சாத்திட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு கதறீங்க? நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்ததான் ஜாஸ்தி. இவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சதை விட தோத்து அப்போசிஷன்ல உட்கார்ந்ததுதான் அதிகமாமா. ஜெயிச்சதை விட தோத்ததுதான் அதிகம்னு இவ்வளவு தோரணையா சொல்லிட்டு இருக்கு பைத்தியம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் விக்கிற மாதிரி இருக்கான். இது ஒரு நவீன ஊபி. இவங்கனால நம்ம நிறைய பயனடைஞ்சோமா, ஆனா கடைசியில நன்றி இல்லாம போயிட்டோமாமா. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. பெரிய முத்து படத்து ஜமீன்தாரு இவங்க அள்ளி கொடுத்தாங்க, நாங்க ஏமாத்திட்டு போயிட்டோம். தற்கூரி சமையலுக்கு வந்த ஆண்டி சாமான திருடிட்டு போச்சுன்னா அடுத்த ஆண்டியை தாண்டா அப்பாயின் பண்ணுவாங்க. கடந்த காலத்தில் சமைச்சு போட்ட ஆண்டின்னு கல்யாணமா பண்ணிப்பாங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் நிரூபிச்சுட்டாங்களாமா. கோட்டை போட்டுக்கிட்டு கோணவாயில கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிட்டா பெரிய கமலா ஹாரிஸ் நினைப்பு, அடுத்தவனுக்கு அறிவு இல்லையா? பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க. அதுவும் எந்த அளவுக்கு முரட்டு முட்டு கொடுக்குதுன்னு பாருங்களேன். நிறைய இடத்துல தமிழ் 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 நான் நிறுத்திக்கிட்ட இடம்லாம் இருக்கு. இப்ப அப்படியே கூலி குறுகி அப்படின்னா இருக்கிற டைம் தமிழ் இல்லைங்க, தமிழ்நாடு சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்றேன். நமக்கு அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்த குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இந்த குடும்ப கொத்தடிமைங்க எங்கேயாவது செருப்படி வாங்கிச்சிங்கன்னா அதுக்கு தமிழ்நாடும் எதுக்கு கூனி குறுகணும்? யாராவது பெடிகிரி வாங்கி போடுங்க, அப்போவாது பேசாம இருக்குதுங்களான்னு பார்ப்போம். பயப்படாத. எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி ஆறு நாய்க்கு தான் பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடக்கிருக்கு. முதல் நாள் நைட்டு நாங்க 1 மணி வரலாம் டிவி பாக்குறோம். திமுக தான் முன்னாடில இருந்தது, எடப்பாடியாரு 2வது இடத்துல இருந்தாரு, டிவிக்கு 3வது இடத்துல இருந்தது. பொழுது வெடிஞ்ச உடனே எப்படி டிவிக்கு முன்னாடி வந்தது? ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மால வாயில பிடிக்கும் போல. முத நாள் நைட்டு இவங்க ஆளுங்க தான் முன்னணியில இருந்தாங்களாமா. விடிஞ்சு பார்த்த உடனே விஜய் முன்னாடி வந்துட்டாராமா. 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரலாம் நாங்க டிவி பாக்குறோம் இருந்தது. மறாவது நாள் 4ஆம் தேதி காலையில எப்படி 1வது இடத்துல வந்தது? யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணே. நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரைக்கும் இவங்க பார்ட்டி தான் முன்னணியில இருந்ததாமா. 4ஆம் தேதி விடிஞ்ச உடனே தான் விஜய் முன்னாடி வந்துட்டாராமா. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. அடுத்த ஆளு எவ்வளவு பெரிய அறிவாளின்னு தெரியுமா? DMK not approval is not is at all. It's a very difficultly win to DMK party. DMK approval is not at all. It is very difficultly to win to the party. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். 234 Mr. Deputy CM hard working in Tamil Nadu but not result to be minus is definitely win to Mr. Udayanidhi. ஆனா தப்பா இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு அடுத்தவனை பார்த்து தற்கூரின்னு நீங்க பேசின பேச்சிருக்கே. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? No. I am not crying. So I saw all the street. நான் அழுவலையா?
கண்ணு வேர்க்குது. இந்த தற்கூரிக்கு வாயில தான் சனியே. எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கே மட்டும் ஜெயிச்சுது அப்படின்னா சத்தியமா என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன்னு வாயை கொடுத்து வச்சிருக்கு. 2026ல மட்டும் தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுனா சத்தியமா சொல்றேன் என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். சோஷியல் மீடியால ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட அக்கா அண்ணன் ஜெயிச்சு 5 நாள் ஆச்சு, எப்பக்கா டீஆக்டிவேட் பண்ண போறீங்க? என்னடா கொடுமதி, இன்ஸ்டாகிராம கொண்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாம நம்ம மேல ஏதாவது ஒரு அவதூறை கொண்டு வந்து சுமக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா 5 நாளைக்கு நீ டீஆக்டிவேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஒரு முட்டுக்கட்டை போடுறான். நம்பிட்டேன். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு